டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சொல்லிக்கிறேங்க, ஃப்யூச்சரில் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். we deserve this இல்லை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் டைம் ஆல்மோஸ்ட். குட்டீஸ் வந்து டியூஷன் போயிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு டியூஷன் முடிச்சுட்டு பசங்க வந்து அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா ஃபோன் பண்ணி பசங்களை அனுப்பு அப்படின்னு சொன்னாங்களா, அதனால ஸோ இன்றைக்கி சோலோ டின்னர் தான். எனக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் ராமன் தான் பண்ண போகிறேன். எனக்கு ராமன் கிரேவிங் கொஞ்ச நாளாகவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெசிபி பார்த்து வச்சுருக்கேங்க, அது எனக்கு ட்ரை பண்ணணுன்னே இருந்துச்சு. டான் ராமன். ஸோ என் முகத்தை இதில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணலை, ஹேர் டை அடிக்கலை, அப்படியே இருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு நாள் போகணும். பட் அதுக்கிடையில் நமக்கு டின்னர் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த டான் ராமன் அப்படிங்கிறது வந்து பயங்கர வைரலான ஒரு ரெசிபி. ஆக்சுவலி இது கொஞ்சம் பாப்புலரான ரெசிபியும் கூட. பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இன்க்ரீடியன்ட்ஸ் ஆப்வியஸ்லி உங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா டோப்போன் ஜான் அப்படின்னு. இதுதான் இது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இது நான் ஜப்பானில் வாங்கலை, இங்கே லோக்கலில் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு சில்லி பீன் பேஸ்ட், ஃபெர்மெண்டட் சில்லி பீன் பேஸ்ட். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு ஐகானிக் இன்க்ரீடியண்ட். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பைசி சிக்கன் மிக்ஸ்சர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த வாக்கில் ஹீட் பண்ணியிருக்கேன். சைட்லலாம் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் அரோமேட்டிக் ஆகணும், அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுரும். நம்மளோட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஃப்ரேக்ரண்ட் ஆகிடுச்சு. இதில் ட்ரெடிஷ்னலாக போர்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அது வீட்டில் குக் பண்ணாததுனால நான் வந்து சிக்கனை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன், மின்ஸ்டு சிக்கன். ஓகே, ஸோ எனக்கு மட்டுங்கிறதுனால நான் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை நல்ல கார்லிக்கும் இஞ்சி கூட நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி பிரேக் பண்ணி விடுங்க. ஏன்னா மின்ஸ்டு சிக்கன் வந்து க்ரம்பியாக இருக்கும், அதனால இந்த மாதிரி பிரேக் பண்ணி விட்டு பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி க்ரம்பிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் சாஸ் நான் சொன்னேன்ல, டோப்போன் ஜான். ஓகே, ஸோ சில்லி பேஸ்ட்டு செம்ம ஸ்மெல்லே பயங்கர அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நம்மளோட இந்த கிரவுண்ட் மிக்ஸ்சரில் ஆட் பண்ண போகிறேன். இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஹீப்பிங் டேபிள் ஸ்பூன். ஓகே, இதை ஆட் பண்ணி நல்ல இந்த ஆயிலில் இந்த இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இதில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் அது நல்லா கோட் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும், அதுக்கு வேண்டி. ஸோ ஹை ஹீட்டில் இதை குக் பண்ணலாம். சால்ட் எதுவுமே போட தேவையில்லை, பிகாஸ் இதுலேயே சால்ட் இருக்கும். ஆனால் நான் ஒரு ஸ்ப்ளாஷ் வந்து வினிகர், கூடவே 1 ஸ்பூன் வந்து சுகர், ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நான் நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து அதை நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேங்க. அண்ட் சிக்கன் டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ நம்மளோட சிக்கன் வந்து ரெடி. நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட வேண்டியதான். ஸோ எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா, பிகாஸ் அந்த ஒரு சாஸ் வந்து எல்லா வேலையுமே பார்த்துக்குச்சு. நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அணைச்சிட போகிறேன். அடுத்து சூப் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ராமனோட பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். சூப்பு பேஸு. அதுக்கு எந்த டிஷ்ஷில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதிலே தான் நம்ம வந்து சூப் பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டஹீனி இருக்குல்ல. ஸோ இது உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும், ஹோம்மேட் பண்ணிக்கலாம். என் பிளாகில் ரெசிபி இருக்குது. ஸோ டஹீனிக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சுகர். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து சோய் சாஸ், அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ். அதுக்கப்புறம் வினிகர்
ஒரு டீஸ்பூன் வினிகர். இப்போ இதில் சில்லி ஆயில் அண்ட் சில்லி கிறிஸ்ப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த ஜாரில் இருக்கக்கூடிய சில்லி ஆயிலில் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி ஆயிலும் உங்கள் ஸ்பைஸ் டாலரன்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து சில்லி கிறிஸ்ப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட சூப் பேஸு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை டேஸ்ட் பார்த்துட்டு சோய் சாஸில் வந்து உப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் சுகரும் வினிகரும் சில்லியோ எது வேணாலும் நீங்கள் இந்த சாஸை டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப் பேஸ் வந்து ரெடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ஸோ நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம்ல, இதுக்கு உண்டான அந்த ஸ்டாக் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இதில் சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்டாக் க்யூப் இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்கு. நீங்கள் சிக்கன் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட தண்ணியில் அது நல்லா கொதிச்சிடுச்சா, ஸோ கொதிச்சு வரட்டும். மீன்வைல் இன்னொரு சாஸ்பேனில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இன்றைக்கி வந்து சோபா நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்தி, அதனால் ஸோ அதை ஆட் பண்ணி இந்த சோபா பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6 to 7 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதனால் நம்ம பேக்கேஜில் போட்டிருக்கிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்மளோட அந்த ஸ்டாக் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. எந்த விதமான உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறது இந்த ஆல்மண்ட் மில்க், அன்ஸ்வீட்டன்ட் ஆல்மண்ட் மில்க். இது இல்லாட்டி நீங்கள் சோய் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று எந்த வித ஃப்ளேவருமே இருக்கக்கூடாது. ஓகே, அன்ஸ்வீட்டன்ட்டாக இருக்கணும். அதனால் நம்மளோட ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இதுவுமே வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட டான் ராமனோட மெயின் இதே வந்து இந்த ஆல்மண்ட் மில்க் இல்லாட்டி சோய் மில்க். ஸோ இது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். ஸோ நம்மளோட க்ரீமி ப்ராத் ரெடி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃபுல் பாயில் வந்துடுச்சுன்னா இது ரெடி. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மீன்வைல் நம்மளோட சோபா நூடுல்ஸுமே இங்கே குக் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு ஃப்ரைட் சிக்கன் கிரேவிங் வந்துச்சா, ஸோ பாப்கார்ன் சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெப்பர், சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இவ்வளவும் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரை மிக்ஸ்சர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ இது மூடி இருக்கட்டும். நம்மளோட பாப்கார்ன் இதுக்கு வந்து ஃப்ரைடு இதுக்கு அந்த லெஃப்ட் ஓவர் மாவை நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்மளோட இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பேட்டரில் கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி, ஸோ இதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்சருக்கு வேண்டி நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் இந்த KFCலலாம் கிடைக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே போட்டுடலாம். ஸோ நம்ம அதுக்கடையில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். அசம்பிளிங் வந்து லாஸ்ட்டு தான், ஏன்னா வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ட்ரேயில் நல்லா கோட்டாகி வச்சது அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்குல்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ஹை ஃப்ளேமில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஜஸ்ட் 2 to 3 minutes தான் ஆகுங்க. ஸோ இதில் நம்ம ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கிறதுனால, அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாகவே வரும். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ
ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்ச் எடுத்தாச்சு. இப்போ நான் செகண்ட் பேட்சை போட்டுடுறேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ராமன் அசம்பிள் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் பேட்ச் வந்து நான் இங்கே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகும். ஓகே, நம்மளோட ப்ராத் பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அணைச்சிடலாம். இது ஹாட் ஆட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது திருப்பி ரீஹீட் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோதாங்க, ப்ராத் ரெடி. இங்கே நூடுல்ஸுமே நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். ஸோ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ரின்ஸ் பண்ணும்போது அந்த சூயி டெக்ஸ்சர் வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஓகே, டன். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சாஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹாட்டான மில்க் அண்ட் ப்ராத் அதை நம்ம ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் உள்ளதை விடலாம். ஸோ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ப்ராத்தும் இதுவும் அந்த சாஸில் ஊற்றினோடனே எவ்வளோ க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் மிச்சம் உள்ள அந்த ப்ராத்தை நான் ஊற்றிட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ். நம்மளோட இந்த ராமனில் உள்ள பேஸ் இது தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சோபா, இதை ஆட் பண்ணிட போகிறேன். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த தோபான் ஜான் அதில் வந்து குக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்க்ராம்பிள்ஸை நம்ம சைடில் அப்படியே வச்சிடலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஏதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாக் சாய், ஸ்பினச் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் பிளான்ச் பண்ணி இந்த ஓரத்தில் வைக்கலாம், குக் பண்ணி. இல்லாட்டி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மெயின் இது வந்து ராமன் எக்ஸுங்க. இது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம். ஆக்சுவலி இப்போ நான் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, தண்ணி நல்லா பாயில் ஆக விட்டுட்டேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாட்டு எக்கை லோ பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி 6 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். டைமரில் 6 மினிட்ஸ் வச்சு 6 மினிட்ஸ் குக் ஆகி டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஐஸ் வாட்டரில் டக்குன்னு இமர்ஸ் பண்ணிட்டேன். இமர்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நான் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நான் நிறைய தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. பட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் தான். இந்த மாதிரி கட் பண்ணும். உள்ளே வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா கூயியாக இருக்கணும். வாவ், பர்ஃபெக்ட். ஸோ இதுதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. எப்படி இருக்குது பாருங்கள், கூயி ஆனால் ரன்னி கிடையாது, ரொம்ப இதாக இல்லை, பர்ஃபெக்டான ராமன் எக்ஸ். ஸோ இதை நான் இதுக்கு மேலே இப்படி வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு ஏதாவது ஒரு க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதர் ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லாட்டி நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் பார்ஸ்லே இருக்குது. ஸோ நான் அதை மேலே வந்து கார்னிஷுக்கு வச்சுக்க போகிறேன். ஸோ அது ஒரு பாப் ஆஃப் கலர் வந்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டான் ராமன் ரெடி. இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். நம்மளோட இதில் நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதுவே செம்ம கிறிஸ்பியாக இருக்குது இங்கே பாருங்கள். ஆனால் இதுக்கு ஜஸ்ட் ஃப்ளேவரிங்க்கு என்கிட்ட இந்த ஹாட் சாஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் டெத் சாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்து இதில் ஊற்றி ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அப்போ என்ன காரம், ஒரு ட்ராப்பு தான் வச்சேன், அதுலேயே செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. அதனால நான் ஒரு டேஷ் தான் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இதை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா டாஸ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்பைசி. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க, ஆஃப்டர் டெத் சாஸ் பை ஜோலோக்கியா. இது இந்த ஜோலோ சிப்ஸ் பண்ணவங்களோட தான் எனக்கு தெரியல. பட் செம்ம ஸ்பைசி. ஒரு சாலிட்டரி டின்னரோட ட்ரே எடுத்துட்டேங்க. அதில் நம்மளோட ராமன் வச்சிடலாம். அப்புறம் ஒரு சின்ன பவுல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்மளோட ஃப்ரைட் சிக்கன்,
ஓகே, ஸோ என்கிட்ட இந்த ஃப்ளேவர்டு மேயோ இருக்குது, அதனால் கொஞ்சம் மேயோ விட்டு தான் நம்மளோட சாலிட்டரி சோலோ டின்னர் இஸ் ரெடி. இது கூட ஸ்பூனு, சாப்ஸ்டிக்ஸு, என்னோடய ஃபேவரட் பெவரேஜ் ஜிஞ்சர் ஏல், எக்ஸ்ட்ரா ராமன் எக் வச்சுருக்கேன் ஏன்னா எக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ இது தாங்க என்னோடய டின்னர். அண்ட் ஆஃப்டர் ஒரு ஃபுல் டே சாப்பிடாமல் என்னோடய ஒன் மீல் இதுதான். ஸோ ஒன் மீல் ஆஃப் த டே இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கிறதுனால அண்ட் சோலோவாக நான் வந்து மேலே ஏதாவது மூவியை போட்டு விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி ஏஎஸ்எம்ஆரில் உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டு காணிக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து நான் இன்றைக்கி தனியாக இருக்கிறதுனால எனக்கு வீடியோ எடுக்க யாருமே இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு வந்து இந்த ரூமில் ஆங்கிளும் இல்லை, அதனால் நான் இந்த ஆங்கிள் தரையிலேயாக்கும் உட்காந்துருக்கேன். ஸோ ஏஎஸ்எம்ஆர் இல்லை, ஏஎஸ்எம்ஆர்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன். முக்பாங், அது முக்பாங் மாதிரி நான் இதை வந்து ஒரு இது மட்டும் சாப்பிட்டு காணிச்சிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து சோலோவாக எனக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் சோலோவாக குக் பண்ணி ஒரு மூவி செட் பண்ணிவிட்டு இருந்து பொறுமையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீக்கெண்ட் இப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ அங்கேயே ரிலாக்ஸாக இருந்துட்டு மண்டேலேருந்து பேக் டு ரொட்டீன் புஷ் பண்ணி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்னோடய ட்ரீட் இது. ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் கவர் ஆகிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் ராமன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் என்கிட்ட வந்து எந்த மீல் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்ணும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா ஆக்சுவலி ராமன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு பிரியாணியும் பிடிக்கும். ஸோ குட். நம்ம ஒரு ஹாஃப் எக்கு, நம்மளோட ராமன் எக்கு, கொத்தமல்லி கீரையும். நான் அந்த சாப்ஸ்டிக்கில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் பர்ஃபெக்ட். பா, என்ன டேஸ்ட்டு. அந்த சீசன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் இருக்குல்ல, அது அந்த ப்ராத்தில் அப்படியே கலந்து அப்படியே எடுத்து டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ சொல்லிக்கிறேங்க, ஃப்யூச்சரில் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ சிக்கன், நம்மளோட ஸ்பைசி சிக்கன் எடுத்து நம்மளோட மேயோ, இந்த மேயோ கறி மேயோ, ஜப்பானில் அந்த கறி சாஸ் இருக்குல்ல அதை ஃப்ளேவர் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. we deserve this இல்லை. இப்போ என்னோட ஃபேவரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருந்தேன்னா நான் மூவி பார்க்க வந்தேன், அதே மறந்துடுவேன். ஸோ இந்த இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.